அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே ஒரு சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைமரி ஸ்கூலில் நீங்கள் ஒரு 5 வயசு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து இந்த பழக்கத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு வாங்க. நம்ம அந்த டைம்லலாம் இந்த மண்ணில் நமக்கு உண்டியல்லாம் கிடைக்கும். இப்போ நிறைய ஃபேன்சியாக உண்டியல்லாம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து பணத்தை வெளியே இப்போ சில இதெல்லாம் லாக் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எனி டைம் எடுக்கிற மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு மணி பேங்க், ஒரு உண்டியல் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் அவங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் சொல்லி கொடுங்க. அப்போ இப்போ ஒரு பரீட்சையில் ஒரு அச்சீவ் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த நான் முன்னையே வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், ரிவார்ட் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அது ஒன்றும் இல்லை, மண்டே டியூஸ்டேன்னு நீங்கள் அந்த வீக் டேஸை எழுதிட்டு ஒரு நாளைக்கு ஓகே இந்த டைமில் நீ இவ்வளோ புக்ஸு படிச்சுட்ட, இவ்வளோ ஹோம்ஒர்க்கு முடிச்சுட்ட அப்படின்னா உனக்கு ஒரு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சும்மா ஒரு மார்க் ஒரு ஸ்டாரா, அம்மா இன்னைக்கு ஒரு 2 ஸ்டார் அப்போ ஒரு 20 ஸ்டார் வாங்கிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு 5 ருபீஸ் காயின் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சேமிக்கிற பழக்கம் வரும். அப்போ ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஓகே நீ இந்த உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்ன பொருள் வேணுமோ அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க. தேவையில்லாத பொருட்களை அவங்கள நீ இதை சேர்த்திட்டீங்கன்னா நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கோ அப்படிங்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. 2-3 ஆப்ஷன் அவங்கள கேளுங்க. அதில் அவங்க ஒரு தேவை உபயோகமே இல்லாமல் ஒரு பொருள் சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இது யூஸ் பண்ணால் இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் நீங்கள்